என்னோட வருமானம் 5 லட்சம் வரைக்கும் குறைவா தானே இருக்கு. இன்வாய்ஸ் நான் செய்யணும் அவசியமே இல்லையே. என்னன்னா இந்த டிக்டாக் வந்து இப்ப 1st ஆஃப் ஜூலைக்குள்ள எனக்கு டேக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர்லாம் எடுத்து இன்வாய்ஸிங்காக போடணும்னு சொல்லிட்டு ரிக்வயர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் வழக்கறிஞர் சுகந்தலா நாராயணசாமி. டிக்டாக் கிரியேட்டர் சென்டர்ல டின் நம்பரை அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. டின் நம்பரா? அது என்ன நம்பர் அப்படி கேக்குறீங்களா? டேக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். எனக்கு தனியா டேக்ஸ் நம்பரே இல்லையே, நான் திறந்ததே இல்லையே அப்படி சொன்னீங்கன்னா நீங்க டாக்டர் பண்ணலாம். அதாவது எல்எஸ்டிஎனோட வெப்சைட் பண்ணீங்கன்னா நீங்க உங்களுடைய டின் நம்பரை நீங்க அழகா பெற்றுக்கொள்ளலாம். ஏற்கனவே வீடியோ செஞ்சிருக்கேன். அதாவது நீங்க வந்து ஒரு பிசினஸ் செஞ்சீங்கன்னா, மலேசியால வந்து ஒரு பிசினஸ் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருமானம் வருது அப்படின்னா நீங்க கட்டாயமா உங்களோட பிசினஸை நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும். அப்படி பண்ணலன்னா இது வந்து சட்டப்படி குற்றமாகும் சொல்லிட்டு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அப்ப நீங்க வந்து ஒரு என்டர்பிரைஸா ரெஜிஸ்டர் பண்ணிருக்கலாம், அல்லது ஒரு பார்ட்னர்ஷிப்பா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், அல்லது வந்து ஒரு சென்ட்ரா ரெஜிஸ்டர் பண்ணிருக்கலாம். அது வந்து உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க கட்டாயமா ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும். அப்படி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணும் பொழுது உங்களுக்கு வருகின்ற வருமானத்தை வந்து நீங்க புக் கீப்பிங் செய்யணும். அக்கௌண்ட்லாம் கணக்கா ப்ராப்பரா வச்சிருக்கணும். நான் என்ன 5 லட்சம் வரைக்கும் மேலேயா வியாபாரம் பண்றேன், 5 லட்சம் வரைக்கும் குறைவாதான வியாபாரம் பண்றேன், எனக்கு வந்து இன்வாய்சிங் ரெக்குவயர்மெண்ட்லாம் இல்லையே, எதுக்காக நான் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தவறு. நீங்க வந்து ஒரு பிசினஸ் ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா அதுக்குள்ள அக்கௌண்ட் வந்து கட்டாயமா நீங்க வந்து சப்மிட் பண்ணி ஆக வேண்டும். அது நஷ்டமா இருந்தாலும் சரி நீங்க சப்மிட் பண்ணி ஆகணும். இது வந்து சட்டம். ஸோ நீங்க அப்படி சப்மிட் பண்ணணும்னா சப்மிட் பண்றதுக்கு டேக்ஸ் நம்பர் வேணுமே, அதுதான் அந்த டின் நம்பர், டேக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். சரி, இப்போ ஏன் டிக்டாக் வந்து என்னை வந்து இதெல்லாம் போட சொல்றாங்க, நான் இன்வாய்சிங் செய்யணும் அவசியம் இல்லையா அப்படி கேட்டீங்கன்னா, இப்போ என்னன்னா 1st ஆஃப் ஜூலைல இருந்து அரசாங்கத்தோட உத்தரவு வந்து இன்வாய்சிங் வந்து பெரிய நிறுவனங்கள், குறிப்பிட்ட தொகைக்கு மேல வருமானம் ஈட்டுகின்ற நிறுவனங்கள் வந்து இன்வாய்சிங் வந்து கட்டாயமா செஞ்சு ஆகணும்னு கவர்மெண்ட் வந்து ரெகுலேஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து டிக்டாக் வந்து இன்வாய்சிங் வந்து சப்மிட் பண்ணி ஆகணும். டிக்டாக்கோட வருமானம் எங்க இருந்து வருது? பார்ட்லி செல்லர் அஃபிலியேட் உங்ககிட்ட தானே வருது. ஸோ அவங்களுக்கு புக் கீப்பிங் செய்யணுமா இல்லையா? அதனால வந்து திஸ் இஸ் பார்ட் ஆஃப் தியர் ரிக்வயர்மெண்ட். உங்களோட டேக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் வந்து நீங்க வந்து கட்டாயமா சப்மிட் பண்ணி ஆகணும். உங்களோட கம்பெனி டீட்டெயிலை நீங்க கட்டாயமா சப்மிட் பண்ணி ஆகணும். அதே சமயத்துல நீங்க வந்து உங்களே நீங்க குறைச்சி எடை போடுறீங்க. ஒரு காலத்துல இல்ல, இன்னும் கூடிய விரைவில் வந்து நீங்க மில்லியன் சம்பாதிக்க போறீங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்க கட்டாயமா இன்வாய்சிங் செஞ்சு ஆகணும். அதனால வந்து இப்பயே நீங்க பிராக்டிஸ் பண்ணாமே உங்க பிசினஸ் ரெஜிஸ்டர் பண்ணாம இருந்தீங்கன்னா பிசினஸ் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. டேக்ஸ் நம்பர் இல்லைன்னா டேக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பரை போய் டாக்டர் மூலமா பெற்றுக்கொள்ளுங்க. கொஞ்சம் சம்பாதிச்சாலும் சரி, ரொம்ப சம்பாதிச்சாலும் சரி, புக் கீப்பிங் செய்யுங்க. அக்கௌண்ட்ல ப்ராப்பரா வச்சிருங்க. சேமர்த்தனருக்கும் நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.